ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் பார்க்க போறோம்? ஸோ நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹார்ட் லெவல்ல உள்ள சம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடலாம். கொஞ்சம் லாஸ்டா நெருங்கும் போது ஈஸியா உள்ள சம்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் மைண்ட் செட்டப் ஓகேவா இருக்கும். லாஸ்டா நான் வந்து பெரிய பெரிய டாபிக் நடத்திட்டு இருந்தேன், உங்களுக்கு கஷ்டமான உள்ள டாபிக் ரிவிஷன் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ பெரிய பெரிய டாபிக்கா இப்ப நான் ரிவிஷன் பண்றேன். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் கையில எடுத்துக்கிட்டது ஏபிஜிபி. ஏபிஜிபிங்கிறது டிஎன்பிசிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டாபிக். அதுல இருந்து இப்ப நம்ம ரிவிஷன் பண்ண போறோம். நீங்க தான் எனக்கு இப்ப ஆன்சர் பண்ண போறீங்க. இப்ப ஏபி ஏபினா என்ன அர்த்தம் அப்படின்னா அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் அர்த்தம். அரித்மேட்டிக் ப்ராக்ரஷன் சொல்லலாம், தமிழ்ல கூட்டு தொடர்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு சம்ம பார்த்தோனையுமே ஏபின்னு நம்ம எப்படியா கண்டுபிடிப்போம்? யாராச்சும் ஆன்சர் பண்ணலாம். டிஃபரன்ஸ் சேமா வந்துச்சுன்னா சொல்லலாம். செகண்ட் நம்பரும் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர். ஓகே. இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா 4 6 8 10 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க இது ஏபியான்னு கண்டுபிடிக்கணும். ஏபியான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் லெட்டரையும் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இப்படி ரிவர்ஸ்ல மைனஸ் பண்ணி பார்க்கணும். மைனஸ் பண்ணி பார்த்தா இதோட டிஃபரன்ஸ் 2. அடுத்து இதோட டிஃபரன்ஸ் பார்க்கணும், அதுவும் 2. இதோட டிஃபரன்ஸ் பார்க்கணும், அதுவும் 2. இந்த மாதிரி டிஃபரன்ஸ் சேமா இருந்துச்சுன்னா அது ஏபி. நீங்க இத்தனை நாளா படிக்கல, டச் விட்டுருச்சுனாலுமே இப்ப நான் சொல்ற க்ளூவெல்லாம் வச்சுக்கிட்டீங்கனாலே நீங்க போய் எழுதிடலாம். அப்ப ஏபின்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். டிஃபரன்ஸ் வந்து எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அதை வச்சு நம்ம ஏபின்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். சரி, ஓகே மேடம், ஏபின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏபியோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏபியோட ஷேப்பு ஏ, ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D இந்த ஷேப்ல தான் இருக்கும். இது எதுக்கு மேடம் இந்த ஷேப்னு சொல்லி தரீங்க? நீங்க போன குரூப் 4 லாஸ்ட் குரூப் 4 அதாவது இந்த குரூப் 4 இல்லாம அதுக்கு முந்தின குரூப் 4 போய் பாத்தீங்கன்னா தெரியும். இத 1ன்னு கொடுத்துட்டாங்க, இதை ஏன்னு கொடுத்துட்டாங்க, இதை பின்னு கொடுத்துட்டாங்க, இதை 15ன்னு கொடுத்துட்டாங்க. இப்படி கொடுத்துட்டு ஏ பிளஸ் பியோட ஆன்சர் என்னன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அப்ப ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியுதா? 3a plus 3d ஓட வேல்யூ 15 தெரியுதா? அப்ப a plus 3d ஓட வேல்யூ 15னா a ஓட வேல்யூவை இதுல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 3d ஓட வேல்யூ கிடைச்சிரும். இப்ப நான் இது வந்து ஒரு குத்து மதிப்பா தான் போட்டேன். ஆக்சுவலி a plus b ஓட வேல்யூ ஆக்சுவலி இங்க ஒரு 18 இருக்கணும்னு வச்சுக்கோங்க. 18 தான் இருக்கும். நீ அந்த சம்ம எடுத்து பார்த்தா 18. சோ இது ஒரு 19 17ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். சம்ம சரியா ஞாபகம் இல்ல. இதை ஆட் பண்ணா 3 டேபிள்ல அடியிற மாதிரிதான் இருக்கும். சோ டியோட வேல்யூ எனக்கு கிடைக்கும். சோ ஏவோட வேல்யூ 1ன்னு தெரியுது. இன்கேஸ் இந்த ஒரு 18 வச்சுப்போம். டியோட வேல்யூ ஒரு 6ன்னு கிடைக்குது. அப்போ இப்ப இந்த இந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுல போய் அப்ளை பண்ணலாமா? 1 பிளஸ் 6ஓட ஆன்சர் என்னது? 7ன்னு சொல்லலாமா? அடுத்து 1 பிளஸ் 6 இன்டூ 2 எவ்வளவு? 12. சோ 12 பிளஸ் 1 எவ்வளவு? 13ன்னு சொல்லலாமா? சோ நம்மளுக்கு கேட்டிருக்கதே ஏ பிளஸ் பி. அப்ப 13 பிளஸ் 7. சோ நம்மளுக்கு இந்த ஷேப் தெரியணும். அப்ப இந்த நம்பர்னா அது ஏ அப்படிங்கிற மாதிரில தான் இருக்கு. அடுத்து இதுனா எப்படி இருக்கு? ஏ பிளஸ் டி. இந்த நம்பர் எப்படி இருக்கு? ஏ பிளஸ் 2டிங்கிற ஷேப்ல இருக்கு. இந்த நம்பர் எப்படி இருக்கு? ஏ பிளஸ் 3டிங்கிற ஷேப்ல இருக்கு. சோ இந்த ஷேப்பை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் ஏபிங்கிறது எதை வச்சு தெரிஞ்சுக்கணும்? டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். டிஃபரன்ஸ் எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். அது ஒவ்வொரு நம்பரோட ஷேப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா எங்க சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு நம்பரோட ஷேப்பும் எப்படி இருக்கும்? ஏ, ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் 2D, ஏ பிளஸ் 3D இந்த மாதிரி இருக்கும். இதுதான் ஷேப்பு. ஓகே மேடம், ஷேப்பை வச்சு சம் சொல்லி கொடுத்துட்டீங்க. இதுதான் ஏபின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் சொல்லி கொடுத்துட்டீங்க. தென் இதுல என்ன மேடம் கேட்பாங்க? சம் கேட்பாங்க. சம் அப்படின்னா கூடுதல். அதாவது இப்படி 4, 6, 8, 10, 12 இப்ப இதெல்லாம் கூட்டுனா என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆக்சுவலி நான் சிம்பிள் நம்பர் கொடுத்துருக்கேன். பெரிய பெரிய நம்பரா கொடுத்து இதோட கூடுதல் என்னன்னு கேட்பாங்க. இங்கிலீஷ்ல சம் என்னன்னு கேட்பாங்க. இது ஒரு ஏபி சம்மா இருந்துச்சுன்னா, ஏபி சம்மா இருந்து சம் கேட்டாங்கன்னா, சம்னா என்ன அர்த்தம்? கூடுதல் கேட்டாங்கன்னா நீங்க ஓடி போய் கொஸ்டின்ல 2 விஷயத்த செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். எங்க ஞாபகம் உள்ளவங்க சொல்லுங்க பாப்போம். என்ன 2 விஷயத்த செக் பண்ணணும்? கூடுதல் அப்படின்னு கேட்டாலே கொஸ்டின்ல என்ன இருக்கான்னு செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருக்கா, இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்கா? ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும்னா 4, 6, 8, 10
இப்ப இதுல ஃபர்ஸ்ட் லெட்டரும் தெரியுது, லாஸ்ட் லெட்டரும் தெரியுது. ஆனா இந்த இந்த பேட்டர்ன்ல 4, 6, 18 போட்டு இப்படி டாட் டாட்டா வச்சிருவாங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருந்தா இந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருந்துச்சுன்னா சம் கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n/2 a plus l அவ்வளவுதான். அதுவே ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா n/2 2a plus n-1 into d. ஓகேங்களா? இதுல n எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது? n கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் l-a/d plus 1. எல்லுங்கிறது லாஸ்ட் லெட்டர், ஏங்கிறது ஃபர்ஸ்ட் லெட்டர், டிங்கிறது டிஃபரன்ஸ் ஒன்னொன்னுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு பிளஸ் 1 பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னோட வேல்யூ கிடைச்சிரும். சோ எல்லாத்தோட டிஃபரன்ஸும் சேமா இருந்தா அதுக்கு பேரு ஏபி. ஏபியோட ஒவ்வொரு நம்பரும் என்ன ஷேப்ல இருக்கும் அப்படின்னா ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2d இருக்கும். அடுத்து தேர்டு சம்முன்னு கேட்பாங்க, கூடுதல்னு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருந்துச்சுன்னா கூடுதலுக்கு n/2 a plus lங்கிற ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா n/2 2a plus n-1 into dன்னு யூஸ் பண்ணிக்கலாம். n எப்படி மேடம் கண்டுபிடிக்கணும்? l-a/d plus 1. n எப்படி கண்டுபிடிக்கணும்? l-a/d plus 1 கண்டுபிடிக்கணும். ஓகே, சம் கண்டுபிடிக்க சொன்னா இந்த ரெண்டு மெத்தட் இருக்கு. அடுத்து 15th டேர்ம் என்ன அப்படின்னு ஒரு பர்டிகுலர் டேர்ம கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேரு பர்டிகுலர் டேர்ம்னு அர்த்தம். பர்டிகுலர் டேர்ம் கேட்டாங்கன்னா tn. ஓகேவா? tnோட ஃபார்முலா a பிளஸ் n-1 into dன்னு அர்த்தம். இப்ப 15th டேர்ம்னு கேட்டாங்கன்னா a பிளஸ் 15 minus 1 14d. சோ ஷார்ட் ஃபார்மா இப்படி எழுதிக்கலாம்னு கூட சொல்லியிருக்கேன். சோ பர்டிகுலர் டேர்ம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா a பிளஸ் n-1 into d. ஏங்கிறது உனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர்னு தெரியும், என்னங்கிறது 15th டேர்ம்னு தெரியும், டிங்கிறது டிஃபரன்ஸ்னு தெரியும். சோ சால்வ் பண்ணா அந்த 15th டேர்மா யாரு வருவாங்க? நான் இப்ப உங்களுக்கு சம்மெல்லாம் காமிப்பேன், ஷார்ட்கட் சொல்லுவேன், எல்லாமே பண்ணுவேன். சோ தாராளமா ரிவிஷன் பண்ணிக்கலாம். சோ பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அடுத்தடுத்த எண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ், கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. இல்லாட்டி கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸ்னு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தடுத்த 3 எண்கள்னு ஒண்ணு இருக்கு, அடுத்தடுத்த 4 எண்கள்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கேன். மித்தபடி சம்மு ஃபுல்லா ஷார்ட்கட்லயே போட்டுடலாம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸா இருந்தா ஃபார்முலா எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஏ பிளஸ் டி, லெப்ட்ல ஏ மைனஸ் டி. கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸோட ஃபார்மேட்டே இப்படிதான் இருக்கும். இதுவே கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஏவை அடிச்சிடணும். ஏ மைனஸ் டி, ஏ பிளஸ் டி மட்டும் எடுத்துக்கணும். இங்க ஏ பிளஸ் 3dன்னு ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். இங்க ஏ மைனஸ் 3dன்னு ஒன்னு ஆட் பண்ணிக்கணும். இதான் கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ், இதான் கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸ். ஓகேங்களா? அப்ப கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னு கேட்டா இதான் ஃபார்முலா. நீங்க ஏபிஜிபில வேற எதுவுமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, இது தெரிஞ்சா போதும். இதுவே ஏ கமா பி கமா சி இதெல்லாம் வந்து சொல்லுங்கம்மா. மேம் அந்த லாஸ்டா சொன்னது மட்டும் ஒரு தடவை சொல்லுங்க மேம். இந்த திருப்பி இப்ப சொல்லு. சொல்லுவேன் தம்பி, இப்ப திருப்பி சொல்லு. சொல்றேன்யா. ஓகே. இப்ப திருப்பி நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேம்மா. அதனால நீங்க திருப்பி அதை கவனிச்சுக்கலாம். நீங்க கவலைப்பட தேவையில்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. தனியா உட்காந்தா இவ்வளவு ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ண முடியாது. கஷ்டமா உள்ள டாபிக் எல்லாமே நான் இன்னைக்கு ரிவிஷன் பண்ணி ஓரளவுக்கு முடிச்சு தரேன். சோ நல்லா கவனிங்க. ஓகேங்களா? அப்ப நான் என்னெல்லாம் சொன்னேன்? ஏபினாலே டிஃபரன்ஸ் சேமா இருக்கணும். அதோட ஷேப்பு சொன்னேன். ஏ பிளஸ் டி, ஏ பிளஸ் 2dன்னு சொன்னேன். தேர்டு ஒண்ணு சம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குன்னு சொன்னேன். n/2 a பிளஸ் எல்னு சொன்னேன். n/2 2a பிளஸ் n-1 into dன்னு இந்த ஃபார்மேட்ல அப்ளை பண்ணா அழகா ஆன்சர் வந்துரும்னு சொன்னேன். பர்டிகுலர் டேர்ம் கேட்டாங்கன்னா ஃபார்முலா a பிளஸ் n-1 into dன்னு சொன்னேன். இது பர்டிகுலர் டேர்ம். அடுத்து கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா ஏ
a plus d, a minus d. இதுவே consecutive 4 terms-ஆ இருந்துச்சுன்னா a plus d, a minus d. அது அப்படியே தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா நீ இந்த சைடு a plus 3dன்னு ஆட் பண்ணிக்கணும். இந்த சைடு a minus 3dன்னு ஆட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதான் consecutive 3 terms, 4 terms. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. எப்படி வரும்னா, இப்ப ஏபிசி வந்து கூட்டு தொடர்ல இருக்கு. அப்ப 3a, 3b, 3c கூட்டு தொடர்ல இருக்கா? கூட்டுத்தொடர்ல இருக்கா? இப்படி ஒரு கொஸ்டின் வரும். ஏபிசி கூட்டுத்தொடர்ல இருக்குன்னு சொன்னா ஷார்ட்கட்டு இந்த ஏபிசிக்கு 1 2 3ன்னு அப்ளை பண்ணுங்க. அப்ப 1 2 3ன்னு அப்ளை பண்ணா 3 6 3ன்னு அப்ளை பண்ணா 9. இப்ப நீங்க டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க, சேமா இருக்கான்னு. சேமா இருக்கு. அப்ப இது என்னது? ஒரு கூட்டுத்தொடர்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏபிசி கூட்டுத்தொடர்ல இருக்குன்னு சொன்னா ஏபிசிக்கு 1 2 3ன்னு அப்ளை பண்ணணும்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். ஏபிசி பெருக்கு தொடர்ல இருக்குன்னு சொன்னா அதுக்கு என்ன அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? ஞாபகம் உள்ளவ சொல்லுங்க. 1, யாருமே வாயை திறக்க மாட்டீங்களா? 1, 2 3 மேம். 1 2 4, 1 2 4, 1 2 4. ஓகேங்களா? 1 2 4, 1 2 4ன்னு அப்ளை பண்ணிக்கணுமா? 1 2 4, 1 2 Okay, 4. ஓகேங்களா? அப்ப ஏபிசி கூட்டுத்தொடர்ல இருக்கு அந்த வார்த்தையை பார்த்தாலே, ஏபிசி கூட்டுத்தொடர்ல இருக்கு அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே ஏபிசிக்கு 1 2 3 அப்ளை பண்ணி பாருங்க. அது கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரான்னு கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஏபிசி பெருக்கு தொடர்ல கூட்டுத்தொடர்ல இருக்குன்னு சொன்னா 1 2 3 அப்ளை பண்ணி பார்க்கணும். பெருக்கு தொடர் ஜிபில ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்ப ஜிபில இருக்குன்னு சொன்னா 1 2 4ன்னு அப்ளை பண்ணி பார்க்கணும். நான் இப்ப உங்களுக்கு சம் எல்லாம் அதுல அப்ளை பண்ணி காமிப்பேன். ஓகேங்களா? இதை தவிர்த்து உனக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போக வேற எப்படி கேட்பாங்க? k plus 2, k plus 4, k plus 6 இப்படி கொடுத்துட்டு கேயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு அவன் மென்ஷன் பண்ணியிருந்தானா இந்த கே கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட்கட்டு பி மைனஸ் ஏ, அதாவது இதை ஏ டேர்ம், இதை பி டேர்ம், இதை சி டேர்ம்னு எடுத்துக்கணும். ஷார்ட்கட்டு பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்படி நீ ஈக்குவல் பண்ணும் பொழுது உனக்கு டைரக்டா கேயோட ஆன்சர் கிடைச்சிரும். என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு சம் எக்ஸ் கண்டுபிடிச்சு கே கண்டுபிடிச்சு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்கூல் புக்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மெத்தட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஏபில கொஸ்டின் கேட்பாங்க. சேம் மெத்தடு ஜிபி. அது என்ன மேடம் ஜிபி? அது ஜிபியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு நம்ம என்ன எடுத்து பார்க்கணும் அப்படின்னா காமன் ரேஷியோ எடுத்து பார்க்கணும். காமன் ரேஷியோ அப்படின்னா செகண்ட் லெட்டரையும் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். அடுத்து தேர்ட் லெட்டரையும் செகண்ட் லெட்டரையும், அடுத்து ஃபோர்த் லெட்டரையும் தேர்ட் லெட்டரையும். இந்த மாதிரி இப்ப 2 4 8 16 இப்படி இருக்குன்னா இப்ப இதை டிவைட் பண்ணி பார்த்தா ஆன்சர் 2, இதை டிவைட் பண்ணி பார்த்தா ஆன்சர் 2, இதை டிவைட் பண்ணி பார்த்தா ஆன்சர் 2. இந்த மாதிரி ரேஷியோ காமனா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஜிபி. ஓகே, அதுக்கு டிஃபரன்ஸ் காமனா இருக்கணும், இதுக்கு ரேஷியோ காமனா இருக்கணும். செகண்ட், இதோட ஷேப் எப்படி மேடம் இருக்கும்? அதோட ஷேப் எப்படி இருந்துச்சு? ஏ பிளஸ் டின்னு இருந்துச்சு இல்லையா? அது மாதிரி இதோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏஆர், ஏஆர் ஸ்கொயர், ஏஆர் கியூப். இதான் இதோட ஷேப். இப்ப ஏதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா அது ஏன்னு அர்த்தம். அடுத்த நம்பர் ஏ ஆர்னு இருக்கும், ஏவும் ஆரும் மல்டிபிள் ஆகி இருக்குன்னு அர்த்தம். அடுத்த நம்பர் ஏ 2 ஆர் மல்டிபிள் ஆகி இருக்குன்னு அர்த்தம். இதுதான் இதோட ஷேப்பு. ஓகே, எப்பொழுது தேர்ட் பாயிண்ட் ஆஸ் யூஷுவல் சம் கண்டுபிடிக்க சொல்லி சொல்லுவாங்க. சம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடு லைக்கா பண்ணிக்கோங்க. இங்கேயுமே ஜிபிலையுமே சம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்கு. மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஜிபிலையுமே சம் கண்டுபிடிக்க 2 மெத்தடு. ஆக்சுவலி நான் அங்க என்ன சொல்லியிருந்தேன் சொல்லுங்க? அங்க சம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செக் பண்ணணும்னு சொன்னேன்? ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருக்கா, இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னு சொன்னேன். பட் இதுல ஒரு கண்டிஷன், ஆர் கிரேட்டர் தென் 1 ஆர் லெஸ் தென் 1 நம்ம செக் பண்ணணும். அதாவது ஆர்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? செகண்ட் லெட்டரையும் ஃபர்ஸ்ட் லெட்டரையும் வகுத்தா ஒரு ரேஷியோ கிடைக்கும் இல்லையா? அதுதான் ஆர். அதோட வேல்யூ
1 விட பெருசா இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சொல்லுங்க பாப்போம். சம் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? a into r பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை r மைனஸ் 1 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுவே r லெஸ் தென் 1 இருந்துச்சுன்னா a 1 மைனஸ் r பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் rன்னு யூஸ் பண்ணணும். சோ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2 ஃபார்முலாவும் திருப்பி ரிப்பீட் பண்றேன். சொல்லுங்க ஜிபின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஜிபின்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன எடுத்து பார்க்கணும்? ரேஷியோ எடுத்து பார்க்கணும். அடுத்து செகண்ட், இதோட ஷேப் எப்படி இருக்கும்? ஏ ஏஆர் ஏஆர் ஸ்கொயர் ஏஆர் கியூப்னு இருக்கணும். தேர்டு, சம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடு தான். ஒன்னு ஆர் கிரேட்டர் தென் 1, ஆர் லெஸ் தென் 1. ஆர் கிரேட்டர் தென் 1னா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. இதோட ஆன்சர் ஏ 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இதுலயும் பர்டிகுலர் டேர்ம். அடுத்து 4th பாயிண்ட் பர்டிகுலர் டேர்ம். பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஏஆர் என் மைனஸ் 1. பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏஆர் என் மைனஸ் 1. இங்கேயும் கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸ், கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸ்னு இருக்கு. கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? ஏ ஏஆர் ஏ பை ஆர். கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா இந்த ஏவை அடிச்சிடணும். இந்த ஏஆரும் ஏ பை ஆரும் இருக்கும். பக்கத்துல இங்க ஏ ஆர் கியூப், இங்க ஏ பை ஆர் கியூப். எப்படி ஏபில எழுதுனேனோ அதே மாதிரிதான் டிக்கு பதிலா இங்க ஆர் போட்டுக்கணும். அங்க பிளஸ் யூஸ் பண்ணதுக்கு பதிலா இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிக்கணும்? மல்டிபிள் யூஸ் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். இதான் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அடுத்து ஏபிசி வந்து ஜிபில இருக்குன்னு சொன்னா ஏபிசிக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1 2 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்பனாதான் அதை கண்டுபிடிக்கவே முடியும். சோ இதுதான். அப்ப ஃபுல் ரிவிஷன் பண்ணியாச்சு. ஏபினா என்ன, ஜிபினா என்னன்னு. அடுத்து நார்மலா ஒரு சம் கேட்பாங்க. எப்படி மேடம் கேட்பாங்க? 1 + 2 + 3 இப்படி கேட்பாங்க. இதோட கூடுதல் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி நேச்சுரல் நம்பரா போச்சுன்னா கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா n into n plus 1 divided by 2. இதுவே 1 square plus 2 square plus 3 square இந்த மாதிரி ஸ்கொயர் வேல்யூவா போச்சுன்னா n into n plus 1 2n plus 1 divided by 6ன்னு அர்த்தம். இதுவே 1 cube 2 cube 3 cube இந்த மாதிரி போச்சுன்னா n into n plus 1 divided by 2 the whole squareன்னு அர்த்தம். இதெல்லாம் ரிப்பீட்டடா டிஎன்பிசில கேட்டுட்டு இருக்க ஒரு நார்மல் மெத்தட். நேச்சுரல் நம்பரா போச்சுன்னா n into n plus 1 divided by 2, 1 square 2 square 3 square போச்சுன்னா n into n plus 1 2n plus 1 divided by 6, 1 cube 2 cube 3 cube போச்சுன்னா n into n plus 1 divided by 2 the whole squared. ஓகேங்களா? ஓகே மேடம். ஆட் நம்பரா போகுது. 1 plus 3 plus 5 plus இந்த மாதிரி ஆட் நம்பரா போகுது. இதுக்கு ஷார்ட்கட் n ஸ்கொயர். ஆட் நம்பரா போச்சுன்னா n ஸ்கொயர். ஓகே. ஈவன் நம்பரா போச்சுன்னா என்ன மேடம்? n into n plus 1. இதான் ஷார்ட்கட். n into n plus 1, 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 n into n plus 1. ஓகேங்களா? அப்போ இந்த 5 ஃபார்முலாவும் கண்டிப்பா நம்மளுக்கு தெரியணும். ஓகேவா? அடுத்து பாருங்க. இது எல்லாமே 1ல ஆரம்பிச்சாதான் இந்த ஷார்ட்கட் எல்லாம். ஓகேங்களா? இப்ப இன்பிட்வீன்ல ஆரம்பிக்குது. 15 ஸ்கொயர்ட், 16 ஸ்கொயர்ட், இதுல இருந்து 28 ஸ்கொயர்ட் வரைக்கும் கண்டுபிடிங்க. அந்த மாதிரி கேட்டா ஆக்சுவலி நம்மளுக்கு 1ல இருந்து தான் ஃபார்முலா தெரியும். இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன இப்ப சொல்லி கொடுத்தேன், சொல்லுங்க பாப்போம். ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? n into, அதாவது வாய்ஸ் நாய்ஸ் என் பின்னாடி இல்ல மேடம் அப்படிங்கிறவங்க ஆன்சர் பண்ணலாம். n into n plus 1 2n plus 1 divided by 6. அப்போ இந்த ஃபார்முலா தான் 1ல இருந்து, அதாவது n 1ல இருந்து 14 வரைக்கும். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 1ல இருந்து 28 வரைக்கும் கண்டுபிடிச்சிருங்க. 1ல இருந்து எது வரைக்கும் கண்டுபிடிச்சிடணும்? 28. 1ல இருந்து 28னா என்ன அர்த்தம்னா என்னோட வேல்யூ 28ன்னு அர்த்தம். கண்டுபிடிச்சிட்டு இதுல யார மைனஸ் பண்ணிடணும்னா நம்மளுக்கு முன்னாடி யாரு தேவையில்ல? 14 வேல்யூ தேவையில்ல. அப்ப n 14ங்கிறத நீங்க மைனஸ் பண்ணி விட்டுறணும். ஓகேங்களா? அப்ப 28 29 28 into 2 எவ்வளவு? 56. 56 plus 1 என்னது?
57 divided by 6 minus 14 into 15, 14 into 2 28, 28 plus 1 என்னது 29 divided by 6. இப்ப இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. நாய்ஸ் உள்ளவங்க தயவு செஞ்சு இப்ப யாரோ ஒரு கேர்ள் ஆன் பண்ணீங்கல்ல, அவங்க ஆன் பண்ணவே பண்ணாதீங்க. நானே போட்டுக்கிறேன். ஓகேவா? இதை இப்ப கால்குலேட்டர்ல போட்டோம்னா 7714ன்னு வருது. ஓகேங்களா? 141529 divided by 6 ஆன்சர் 1015ன்னு வருது. இப்ப இந்த 7714ஐயும் 1015ஐயும் மைனஸ் பண்ணா 6699. ஆக்சுவலி ஸ்கூல் புக்ல உள்ள சம்ம நான் அப்படியே இங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த சம்லாம் வந்தா இதை மல்டிபிள் பண்ணி இங்க கூட ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகும், தப்பா போட்டுருவோங்கிறதுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். யாராவது நம்ம ஷார்ட்கட் ஞாபகம் இருந்தா இந்த சம்முக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். 15ல ஆரம்பிக்குது, 28ல முடியுது, ஆன்சர் 6699 இருக்கு. ஸ்கொயர்ல டூயட் பாடினா அருன்னு அறுத்து, ஸ்கொயர்ல 5 டூயட் பாடினா அருன்னு அறுத்து தலைகீழ தொங்க விட்டுருவாங்க. அருன்னு அறுத்து தலைகீழ தொங்க விட்டுருவாங்க. நம்ம ஆனந்த்ன்னு நினைக்கிறேன். ஓகே, வெரி குட் ஆனந்த். சொல்லுங்கம்மா. அப்போ பாஞ்சுக்கிட்டு ஸ்குவாடுல டூயட் பாடிக்கிட்டே இருந்தா அருன்னு அறுத்து தலைகீழா தொங்க விட்டுருவாங்க. நான் சொல்லியிருக்கேன், திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன். ஸ்கூல் புக்கு சம்மே நம்பர் மாறாம வந்து அதை நம்ம திருப்பி போட்டுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா எந்த விதமான ஒரு கடவுளும் நம்மள என்ன பண்ணாது? சொல்லுங்க சொல்லுங்கம்மா, காப்பாத்தாது. சரியா? அதனால அதெல்லாம் நம்மளுக்கு இந்த சம்மு, இதுக்கு இதான் ஆன்சரு அப்படிலாம் நம்ம அழகா தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? அதுல நம்பர் மாத்தி கொடுத்தா நம்ம உட்காந்து போட்டு இப்படி அடிக்கதான் போறோம். நம்மளுக்கு அதுக்காக மெத்தடு தெரியலன்னுலாம் அர்த்தம் கிடையாது. மெத்தடு தெரியும். இந்த 15 ஸ்கொயர்னு ஆரம்பிச்சு இத கூட நம்ம எவ்வளவு ஜிகே மனப்பாடம் பண்றோம். சோ இதை மனப்பாடம் பண்ணிட்டோம் அப்படின்னா 15 ஸ்கொயர்ல ஆரம்பிச்சு 28 பாஞ்சுக்கிட்டு போய் ஸ்குவாடுல டூயட் பாடிட்டே இருந்தா என்ன பண்ணுவாங்க? டூயட் பாடிட்டே இருந்தா அருன்னு அறுத்து தலைகளை தொங்க விட்டுருப்பாங்க. இப்படி எல்லாம் ஷார்ட்கட் சொல்லி மனப்பாடம் பண்ண வச்சிருக்கேன். சோ டக்குன்னு அவ்வளவுதான், ஏபிஜிபி டாபிக்கே முடிஞ்சிருச்சு. இந்த க்ளூவேர்டை வச்சுக்கிட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ஒரு வார்த்தை சொல்ல விட்டுட்டேன். ஜிபில இப்ப x+4 x+6 x+8 இந்த மாதிரி கொடுத்து எக்ஸோட வேல்யூ கேட்டாங்கன்னா ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா b/a = c/b. அங்க என்ன சொன்னேன்? b - a = c - bன்னு சொன்னேன். அங்க எக்ஸோட வேல்யூ கேயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது கூட்டு தொடருக்கு, இது பெருக்கு தொடருக்கு. ஓகேங்களா? அப்ப ஃபுல்லா எல்லா கான்செப்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ஏபிஜிபில. அப்ப ஏபிஜிபில நான் ஃபைனல் ரிவிஷன் ஒண்ணு கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. ஏபினா என்ன அர்த்தம் அப்படின்னா இதோட டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கணும். செகண்ட், இதோட ஷேப்பு ஏ, a+d, a+2d, a+3dன்னு இருக்கும். மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதோட கூடுதல் கண்டுபிடிக்க 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருந்தா, இன்னொன்னு ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருந்தா. ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் இருந்தா ஃபார்முலா n/2 a + lன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் இருந்துச்சுன்னா n/2 2a + n - 1 × dன்னு அர்த்தம். ஓகேவாமா? அடுத்து பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா a + n - 1 × dன்னு அர்த்தம். கன்சிக்யூட்டிவ் 3 டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா a, a+d, a - dன்னு அர்த்தம். கன்சிக்யூட்டிவ் 4 டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா a - d, a+d, a+3d, a - 3dன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுல ஏபிசியோட வேல்யூ கூட்டு தொடர்ல இருக்குன்னு ஒரு வார்த்தாவை மென்ஷன் பண்ணியிருந்தான் அப்படின்னா 1 2 3ன்னு அப்ளை பண்ணணும். இதுவே ஒரு வேல்யூ கொடுத்து எக்ஸோட வேல்யூ என்ன, கேயோட வேல்யூ என்ன, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா b - a = c - b பண்ணா அழகா ஆன்சர் வந்துரும். இதை தவிர்த்து ஒரு சம் கூட கேட்க மாட்டாங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணாலே. ஓகேவா? சம்மே கேட்காமலும் போலாம், கேட்டா இதுக்குள்ளேயும் கேட்கலாம், கேட்காமலையும் போலாம். நம்ம படிக்கிறது என்ன எக்ஸாமு? காம்படிட்டிவ் எக்ஸாம். சரியா? சோ நம்மளோட எவ்வளவு அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ பண்ணிட்டு போகணும். அப்பதான் கடவுள் என்ன பண்ணுவாரு? நமக்கு தெரிஞ்சதையா கொடுப்பாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஜிபினா ரேஷியோ சேமா இருக்கணும். செகண்ட் என்ன? இதோட ஷேப் எப்படி இருக்கும்? ஏ, ஏஆர், ஏஆர் ஸ்கொயர்,
ஏஆர் கியூப்னு இருக்கும். ஓகேங்களா? ஏஆர் ஸ்கொயர்டு ஏஆர் கியூப்னு இருக்கும். இதுக்கும் சம் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தடு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் கிரேட்டர் தென் 1 இருக்கணும், ஆர் லெஸ் தென் 1 இருக்கணும். ஆர் கிரேட்டர் தென் 1 இருந்தா ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1, ஏ 1 மைனஸ் ஆர் பவர் n டிவைடட் பை 1 மைனஸ் ஆர்னு சொல்லி கொடுத்தேன். இதுல பர்டிகுலர் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஏஆர் n மைனஸ் 1 சொல்லி கொடுத்தேன். அடுத்து இதுல கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்க்கு ஏ ஏஆர் ஏ பை ஆர், இதுல கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் 4 டேர்ம்ஸா இருந்துச்சுன்னா ஏஆர் ஏ பை ஆர் வரும். இது ஏஆர் கியூபு, இது ஏ பை ஆர் கியூபு. இதுவே ஏபிசியோட வேல்யூன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன சொல்லி கொடுத்தேன்? 1 to 4ன்னு அப்ளை பண்ணுன்னு சொன்னேன். மெயினான ஒரு சம் ஜிபில இருக்கு, அது ஒரு சூப்பர் சம், அதை சொல்லாம விட்டுட்டேன். 2, 4, 8, 16, இந்த மாதிரி கொடுத்து ஒரு சம்ல இந்த இன்ஃபினிட்டிவ்ன்ற வார்த்தை இருந்துச்சுனாலே, இதுதான் முக்கியம். இன்ஃபினிட்டிவ பார்த்தாலே ஒரு ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இன்ஃபினிட்டிவ பார்த்தாலே ஓடி வந்து ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் போட்டீங்கன்னா அழகா ஆன்சர் வந்துடும். இன்ஃபினிட்டிவ பார்த்தாலே ஷார்ட்கட்டுக்கு ஃபார்முலா என்ன? ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். இன்ஃபினிட்டிவ பார்த்தாலே என்னது? ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர். அவ்வளவுதான், எல்லா ஃபார்முலாவும் ஒண்ணு விடாம சொல்லி கொடுத்தாச்சு. இப்ப நம்ம சம் சொல்லி ஷார்ட்கட் சொல்லும்போது